ஆக்சுவலாக இந்த மியூசிக் லான்ச்சுக்கு நான் வந்தது காரணமே என்னுடைய மிக வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்கே சுந்தருக்காக தான். நாங்கள் எங்கள் ரெண்டு பேரோட லைஃப் வந்து ஒரே மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஸோ ரெண்டு பேரோட கேரியரும் ஒரே மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரே மாதிரி கம்ப்யூட்டர் வாங்குவோம், ஒரே மாதிரி ஸ்டுடியோ செட் பண்ணுவோம், ஒரே மாதிரி வீடு வாங்கினோம், மேரேஜும் ஒரே டைமில் பண்ணோம். அந்த மாதிரி நானும் அவரும் ஃப்ரெண்டு இல்லை, ரொம்ப வெரி க்ளோஸ். அதுக்கும் மேலேன்னு சொன்னால் அதுதான் என்னுடைய ஆர்கே சுந்தருக்காக. இந்த படம் வந்து அவர் கரெக்டாக டைரக்டர் கே ரங்கராஜ் சாரோட இணைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு ராசியான ஒரு டைரக்டர். அவர் மூவியில் வந்து சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட்டு. நான் என்னோட சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அங்கே மூலக்கடையில் பிருந்தா தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அது வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மூவி வந்து உதயகீதம் தான் அங்கே ஸ்க்ரீன் பண்ணாங்க. உதயகீதம் அண்ட் நான் சிகப்பு மனிதன். அப்போ இந்த மூவி வந்து ஆக்சுவலாக ஒரு 1 இயர் வந்து அந்த தேட்டரில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. நாங்கள் போய் நிறைய வாட்டி போய் அந்த படத்தை அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா அந்த தேட்டரோட ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த பாடும் இல்லாவே பாட்டுக்காகவே அந்த இசைஞானியோட நாங்களாம் ஒரு இசைஞானி வெறியர்கள். ஸோ இந்த மூவியை அத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ அவரோட மூவியில் வந்து சுந்தர் வந்து ஜாயின் பண்ணது அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரீசெண்டாக மரகத ராஜா வந்து ஒரு 12 இயர்ஸ் கழித்து ரிலீஸ் ஆனாலும் எப்படி எதிர்பாராமல் எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சதோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக, அதே மாதிரி இந்த மூவியும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தாமு சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷம் நண்பர். பாடலாசிரியர் காதல் மதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பாடல்லாம் எழுதியிருக்காரு, என்னோட நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களாம் ஒத்து பார்க்குறத பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்பு பொத்துக்குள்ளே கைவிட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில். பொதுவாக வந்து காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் இருக்குது பார்த்தீங்களா, அது நிலைக்காது, அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஆனால் மோதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களா காதல், அந்த காதல் மட்டும்தான் ஜெயிக்கும். இது உண்மை. நான் லவ் மேரேஜ் பண்ணவன் தான். முதல்ல எனக்கு என் மிஸ்ஸஸுக்கு முதல்ல மோதல் தான், அப்புறம்தான் காதல். எதுக்காக சொல்கிறேன்னா வாழ்க்கையுடைய அனுபவங்கள் தான் அது. ஸோ மோதலில் வரும் காதல் என்றைக்குமே ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. காதலிச்சுட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சு தான் போகும். இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டார். இந்த இடத்துல நான் ஒரு நடிகனாக உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார். ரங்கராஜ் சாரெல்லாம் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸ்லலாம் அப்போல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டில் எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம்மில், ஜெமினியில் இங்கேயே மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு. ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆர்கே செல்லுமணி சார், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கடின உழைப்பாளி. திரைப்படத்துறைக்காகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியை, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் உண்மை. அதற்காக போராடுவது இது பெரிய போராட்டம். அதெல்லாம் விளையாட்டல்ல. ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டணும். ரங்கராஜ் சாரை பற்றி சொல்லவே வேணும். அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. ஒரு ஷாட் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் கூட ஒரு கோபம் வரும், உண்மையிலே கோபம் வரும். அதுக்கு ரீசன் என்னென்னா, சொன்னது என்ன நீ என்னையா செய்கிற மாதிரியே இருப்பார். ஆனால் அதில் காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு சீன் எடுக்கும்போது நல்லா வரணும். இந்த படத்தில் வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். உண்மையிலேயே இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு. ஒரு குடிச்சு போட்டு ஒரு லொல்லெல்லாம் பண்ணுற கேரக்டரு. நளினின்னு தான் என்னுடைய ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க.
என்ன ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர். ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் வந்து ஒய்ஃபு மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகணும்னா புருஷன் ஒல்லியாக இருப்பான், ஒய்ஃப் வந்து நல்லா தடியாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த மேட்சிங்கில் போட்டது இல்லை. பட் நளினி மேடம் வந்து இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்படியே மனுஷன் உட்காந்துருக்காருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை. இதெல்லாம் வந்து காடு கிஃப்ட். அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமாக நம்ம இதாக ஒரு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணல, கரெக்டாக இருக்கார். பட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம் இந்த பார்த்த ட்ரெய்லர். எப்படின்னா இந்த படத்தோடைய ஃபோட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல சூப்பர் ஃபோட்டோகிராஃபி. இரண்டாவது இந்த படத்தை நடத்தி எல்லாருமே சாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம். இங்கே மைக்கை பிடிச்சி என்ன லொல்லு பேசியிருந்தாரு அதே தான் ஷூட்டிங்கில், அதே தான். ரமேஷ் கண்ணாவும் அப்படி தான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகைகளும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சுருக்கார். அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்கிறேன். தமிழ் திரைப்படங்கள், இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம், நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஜோசியம்லாம் படித்தேன், அதனால் நான் சொல்கிறேன். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்தும். அது எந்த படம் வந்தாலும் நல்லா போகும். நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க, சூப்பராக ஹிட் அடிப்பாங்க. அதே போல் இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் இன் தமிழ். I am so happy, very excited to be sharing the stage with such experienced and senior artists and technicians in the Tamil industry. இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. The best part is இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி, ஒரு ரொம்ப க்ளீன் என்டர்டெய்னர். இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ், எவ்ரிபடி. ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் இஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. And our dear director Rangarajan sir, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஆக்சுவலி செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பட் எடுத்தது ஃபுல் காமெடி அண்ட் ஃபன் மூவி. இட்ஸ் அ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். மியூசிக் இஸ் பியூட்டிஃபுல். The visuals, Damodaran sir has done an excellent job. Ellarum, they've given their best and we've come up with a very nice, a very fun comedy, entertaining and or a youthful entertainer, which is also heart-touching. I request the media to encourage us, support us, and in the padam ellaru paakano, audience kulla pono, adukku neenga da support pannano. So thank you so much, and I hope that my entry into Tamil with this movie will also be great, just like how it's going to be a great comeback for Rangarajan sir. Thank you. ரவிக்குமார் அவர்கள், அவர் பேர் சொன்னாலே தெரிய வரும் விஷயம் என்னவென்றால், அவருடைய பிளானிங் என்ன எடுக்கப் போகிறோம் என்று 100% முடிவு செய்வார். அதில் கராராக இருப்பார். அதிலும் கோவப்பட தயங்க மாட்டார். அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. இந்த காம்பினேஷனில், இந்த குணங்களில் அவர் வந்து கமல் சார், ரஜினி சாரோட அவர் பண்ண பல சாதனை படங்கள் வந்து திரைப்பட சரித்திரத்தில் மறக்கப்பட முடியாத சில பக்கங்கள். அவருக்கு கோபம் தான் பலம்னா, இன்னொருத்தருக்கு கோபமே பட தெரியாது. அவர்தான் செல்வமணி. அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தில் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் செல்வமணி அவர்கள். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். திரைப்பட கல்வியை படித்தவர்களுக்கு ஒரு மரியாதையை சம்பாதித்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, இந்த தொழிற்சங்கங்கள், பல தொழிற்சங்கங்கள் தலைமையேற்று
திரைப்படத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை, சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட சிரித்துக்கொண்டே அதை சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் செல்வமணி அவர்கள். யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம், அதை அவர் சரியான முறையில் தீர்த்து கொடுப்பார். அப்படி ஒரு தலைமை பண்பாளர். அவர்களுக்கும் ராஜன் ஐயா என்றால் அவருக்கு நக்கீரன் என்று கூட பெயர் வைக்கலாம். காரணம், மனதில் எதிர்பட்டாலும் அவர் நேரடியாக எந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர். அவர்களெல்லாம் இந்த விழா மேடையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அடுத்து என்னோட வேலை செய்த பல கலைஞர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். சிங்கம்புலி சார் அவருக்கு டபுள் சம்பளம் கொடுக்கலாம். ஒன்று மைக்குக்கு முன்னாடி கேமராவுக்கு முன்னாடி நடிப்பார். அதுக்கப்புறம் கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் கேமராவுக்கு பின்னாடி அவர் சொன்ன கதைகளை சொல்லி கலகலப்பாக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கலகலப்பான மனிதர். அப்புறம் ஷாம், அவர் எந்த ஷாட்லேயும் ஒரு 2 சொந்த டைலாக் போடாமல் அவருக்கு திருப்தி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர். அப்புறம் கேட்க வேண்டியது, சொல்லவே வேண்டியதில்லை, நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள், அனுபவன் அவர்கள், அவர்களின் இயக்குனர்கள் என்ற அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் சிரமமில்லாமல் வேலை செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட கலைஞர்கள். மேலும் இந்த படத்திலே தாமோதரன் என்ற ஒளிப்பதிவாளர், கிருஷ்ணகுமார் என்ற கே மற்றும் காதல்மதி, நல்ல இசையை கொடுத்த ஆர்கே சுந்தர், இவர்களெல்லாம் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உதவியாக இருந்தார்கள். இதிலே பத்திரிகையாளர்கள் மத்தியிலே, மீடியா நண்பர்கள் மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் உங்களில் ஒருவன். இதை சொன்னவுடன் நீங்கள் நினைக்கலாம், இது என்னடா நேரம் இடத்துக்கு தகுந்த போது சந்தர்ப்ப வாரியாக பேசுகிறான் என்று நினைக்கலாம். சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீதர் பாலச்சந்தர் அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போது பிலிமேலாவில் கட்டுரைகள் எழுதி அனுப்புவேன். எம்ஜி வல்லபன் அதை பிரசுரித்தார். எனக்கு அது மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது. சென்னைக்கு எம்ஜி வல்லபன் என்ற ஒரு பெயரை மட்டும் தெரிந்து கொண்டு சென்னைக்கு வந்தேன். அவரோடு நட்போடு இருந்தேன். அவர் சொன்னார், திரையுலகத்தில் உங்களுக்கு பலரையும் தெரிய வேண்டும் என்றால் பத்திரிகையாளர்கள் இருந்து பேட்டி கண்டு நம் பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொன்னார். அப்போது பல கட்டுரைகள் அதில் பிரசுரமானது. பத்திரிகையாளராக நான் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன், ஃப்ரீலான்சராக. அப்புறம் அதில் கூட மௌனம் என்று ஒரு கதையை பிரசுரித்தார், என்னுடைய கதையை. அது கேசி ஃபிலிம்ஸ் அவர்கள் முதலறிவு என்ற பேரில் எடுத்தார். அப்புறம் 16 வயதிலே படத்தை பற்றி ஒரு ரைட்டப் எழுதினேன். அதை பார்த்த பாரதிராஜ் அவர்கள், யார் இந்த பையன் என்று கேட்டிருக்கிறார். என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்றிருக்கிறார். நான் அதை பெரிய அரிய சந்தர்ப்பமாக எண்ணி அவரை சந்தித்தேன். அப்போது அவரோடு ஏற்பட்ட பழக்கம். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவர் உதவியாளராக ஏற்றுக்கொண்டார். இப்படி என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு நான் பத்திரிகையாளராக இருந்தது ஒரு பாலமாக அமைந்தது. அதனால தான் நான் உங்களில் ஒருவன் என்று சொன்னேன். மற்றபடி எனக்காக சொல்லவில்லை, நமக்கு தெரியும் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் சொன்னேன். அதனால உங்களின் அன்பான பணிவான பண்பான விமோசனத்தால் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். எனக்கு நினைவுகள் வருது. நான் சினிமாவில் ட்ரை பண்ணும்போது மதுரை பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளே விட மாட்டாங்க நம்மள. அவங்க அசிஸ்டன்ட்லாம் துரத்திடும். பாலானந்த் உங்ககிட்ட இருந்தால் ஒர்க் பண்ணார்ல சார், பாலானந்த், அவங்களாம் அங்கே இருப்பாங்க. பாலானந்த் துரத்திடுவார் நம்மளை, கிட்டே சேர்க்க விட மாட்டார். ஆமாம், ராம்தாஸ் அதுக்கு மேலே. அதனால் பரவாயில்ல, கடைசியில் எப்படியோ சுற்றி
நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த காலத்தில். அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படத்தையும் பூஜையில் நின்றுடும் பாதியிலே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதினேன், நம்ம ஜோக்கு சொல்கிறேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா பைத்துக்காரா நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையும் நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை நின்று போச்சு. அதனால் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா, காசு இல்லைனா கூட ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி தான் தைரியம் கொடுத்தா டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்ட் சொல்கிற கரெக்ட் தான் ரவிக்குமார் சொல்கிறாரு. ஒரு சந்தோஷமாக போய் டைரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன்லாம் பண்ணி ஜெயராம் மீனாக அட்வான்ஸ் கொடுத்து மணிவண்ணன் விவேக்கெல்லாம் அட்வான்ஸ். முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தவன் தான் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். இது யாராவது கேள்விப்பட்டிருக்க அது மாதிரி? அப்போ மணிவண்ணன் சார் சொல்கிறாரு, ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்படா டைரக்டர் ஆகு? அதான் உண்மை. ஆனால் கடைசியில் அஜித் இப்போ தலை சொல்கிறோம் ஏகே அவர் வச்சு ஒரு படம் பண்ண தொடரும்னு. அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமாக சினிமா ஒன்று கை கொடுக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளர் தான் அவர் ஆரம்பித்தார் இந்த தொழிலை. இப்போ அவர் அதனால் படம் வேறையே பண்ண முடியல பாவம். ஆனால் இன்னைக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி போகிறதுக்கு இருக்காரு. அதனால் அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அதை நாங்கள் ரொம்ப காலமாக செல்வமணி சார் சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பண்ண முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மாடர்ன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டைலாக போகிறான். அப்புறம் அவங்களுக்கு பார்க்கிங் விட்டா 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடுறான். அதில் 3 படம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபேர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டரு, பக்கத்தில் சன் தியேட்டர் இருக்கும் நம்ம மாதிரி ஆளுங்க பார்க்குறதுக்கு. தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்தில் பிளாசான் சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும் பேரகைன்னு. இந்த பக்கம் பெருசாக கேசினோ இருக்கும், பக்கத்தில் கேட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்போ தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. உண்மைதான், எங்கே போய் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லாக ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டலில் சரவண பவன், ஆடையார் ஆனந்த் பவன் இந்த மாதிரி ஹோட்டலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டிலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் சின்ன படங்கள் வளரும். இல்லை வேற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மு ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால் படம் பார்க்கல. அதனால் சின்ன படங்கள் வரல. சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால் அதற்கான வழியை பெப்சி தலைவர் தான் அரசாங்கத்திட்ட சொல்லி அதுக்கு வழி பண்ணணும். வந்தோன்னு உங்களுக்கு ஒரு பெரிய இது சொல்லிட்டு அது மாதிரி சுந்தர் சார் போய் சொல்லணும். அருமையான இசையமைப்பாளர், என் பையன் நல்லா வச்சு மியூசிக் பண்ணுறப்ப ஆசைப்பட்டார். அதே மாதிரி அறிவுமதி எங்கே அவர் அந்த காதல்மதி அற்புதமான பாடல் இருக்கார். வணக்கையா, நான் அப்பொழுது கேட்டுங்கப்பா அந்த கவிஞர் பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமாக எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேர். ஸ்ரீகாந்தை பற்றி சொல்ல வரேங்க. ஒரு ஸ்ரீகாந்த் சூப்பராக இருந்த படத்தில் நான் எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான், இளைஞருக்கு பிரபு மட்டும்தான் பண்ணார். ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ணேன், ரொம்ப ஆச்சரியமாக. வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டன்ட். அன்னைக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக தைரியமா இல்லை, சூப்பராக பண்ணேன். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவங்க பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறும் எல்லாரும் 10 பேர் வருவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான் பின்னாடி. அழகு அழகுன்னு அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்ணுறானா ஹீரோ லவ் பண்ணுறான்னு தெரியாது. அவனும் கூட ஒரே மாதிரி அவனுக்கு எப்படி தெரியல. ஆனால் இதில் அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க. அதெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை, அதான் டைரக்டர். படம் சினிமாவில் பாட்டில் கதையை சொல்லினா நம்ம இந்த பாட்டை ரசிப்போம். பாட்டு நல்லா அழகாக பார்ப்போம். இப்போ இசையை சேர்ந்து கதையை சேரும்போது படம் பெருமா மரம். நிச்சயமாக அந்த படம்
படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமா ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க, ரொம்ப நாள் டைட்டில் சொல்ல நீங்க இல்லை சார், படம் முடியலன்னு டைட்டில் சொல்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் அற்புதமான நடிகர். அப்புறம் கேஆர் விஜய் மனம் நடித்தேன். படம் கொஞ்சம் காலம் ரொம்ப நாள் சார் டைட்டில் சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்போல்லாம் யோசிக்கிறது இல்லை யார். பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்து டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ண கூட டைம் இல்லை டைரக்டர்கள் இப்போ. அதான் உண்மை. என்ன ஆகுது தெரியுமா சார், அந்த பழைய படம் அந்த காதலுக்கு நேரமில்லை சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் தான் ஞாபகம் வருது, உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசாக டைட்டில் வைங்க, அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்குது, இன்னொரு இருக்குது. அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு சின்ன படங்கள் வாழணும், அது உண்மை. அதுக்கு ரங்கராஜ் டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி.